ஹலோ மக்களே, இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதாவது ஐபியிலேருந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4987 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குமே தனியாக வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குமே ஒரு 285 வேகன்சி தனியாக சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஹைலைட் என்னென்னா, இதுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். இதில் வந்து தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாடு வேகன்சிக்கு தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் தமிழ்நாடு கேண்டிடேட் தான் கட்டாயமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேலரி லெவலாம் நல்ல சேலரி கொடுக்குறாங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது அதோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு 285 வேகன்சி தமிழ் கட்டாயம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 172 வேகன்சி, ஓபிசிக்கு 31, எஸ்சிக்கு 51, எஸ்டிக்கு 2, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு 29 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 3 சேலரி 21,700 69,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து குரூப் சி கேட்டகரியில் வரும். டேக் ஹோம் சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 28,30,000 வரைக்குமே கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜோனை பொறுத்து. குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தான், அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதற்கு ஈக்குவல் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா டொமேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இருப்பிட சான்றுன்னு சொல்லுவாங்க, வசிப்பிட சான்றிதழ். நீங்கள் பக்கத்தில் இருக்க இசேவை சென்டரில் உடனே அப்ளை பண்ணி எடுத்துடலாம். ஆகஸ்ட் 17க்கு முன்னாடி இருக்கணும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே இன்றைக்கே போய் அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லைனா அதை பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தான். தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் 2025 பொறுத்து அண்டர்சர்வ் கேண்டிடேட்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ள, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 18லேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 26 ஜூலை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனோடனே எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சேனலில் சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். எம்எஸ்ஏ வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 65 ரூபா சொல்லியிருக்காங்க. அதாவது 100 ரூபா எக்ஸாமுக்கு. ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 550 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னாக்கா இந்த எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபா கிடையாது, அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான். இந்த 550 ரூபாங்கிறது அன்ரிசர்வ் ஓபிசி கேண்டிடேட் மட்டும்தான். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டயர் 1, டயர் 2, டயர் 3 3 வகையான எக்ஸாம். அதாவது டயர் 1 பொறுத்த வரைக்கும் எம்சிக்கு கொஸ்டின் தான் 100 மார்க்குக்கு கேட்பாங்க. அதாவது 100 கொஸ்டின். ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் இது எல்லாத்துலேயுமே 20 கொஸ்டின் கேட்பாங்க. 1/4 அப்படின்னு சொல்லி 90 மார்க் உண்டு. இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். டயர் 2 எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். 50 மார்க்குக்கு 1 மணி நேரம் நடக்கும். டயர் 3 வந்து இன்டர்வியூ 50 மார்க் சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த டயர் 2 வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இதை நீங்கள் 20 மார்க் எடுத்து பாஸ் பண்ணாலே போதும். இதை வந்து மெரிட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் டயர் 1ல் எடுக்கிற மார்க்கும் டயர் 3ல் எடுக்கிற மார்க்கையும் கம்பைன் பண்ணி தான் ஃபைனலாக செலெக்ஷன் இருக்கும். அதனால் இன்டர்வியூ மார்க் குறைஞ்சாலும் நீங்கள் இந்த டயர் 1ல் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சிட முடியும். அதனால் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் ஆக எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் பேட்டர்னில் தான் அதோட சிலபஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்குமே ட்ரை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. msca.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனவுடனே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றி எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க.